Hi friends, welcome to my channel சுஜி வீட்டு அப்லோட்ஸ். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மட்டன் பிரியாணியோட ஒரு க்ரீன் எக் கிரேவி வித் வெங்காய பச்சடி சாப்பிட்டோன்னா ரொம்பவே செம்ம காம்போங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இப்போது மட்டனை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். கூடவே மட்டன் முழுகிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 10லேருந்து 12 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது அரிசி இந்த அளக்கில் அளந்திருக்கேன். இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நாம் அடுப்பு ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போது பாத்திரத்தில் 50 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே தாளிப்புக்கு கொஞ்சம் சோம்பு, கல்பாசி ஒரு 2, கிராம்பு 5லேருந்து 6, ஏலக்காய் 2, பட்டை ஒரு 3 துண்டு, பிரிஞ்சி இலை 2 இதை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போது வெங்காயம் வதங்கி வரணும். அதனால் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். அதே நேரம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இதில் 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், ஏற்கனவே மட்டனில் நாம் சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது 3 மட்டும்தான் இன்றைக்கி நான் இதில் சேர்த்துருக்கேன். இது மட்டும் சேர்த்தாலே போதும், பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணிக்கு வாசனை கொடுக்கறது இஞ்சி பூண்டு விழுது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்போது நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதெல்லாம் வதக்கி முடிச்சுட்டு நாம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடணும். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அதனால் இன்னொரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். டோட்டலாக 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதுவே பிரியாணிக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இதுக்கு மேலே எதுவும் சேர்க்க வேண்டாம். கூடவே தயிர் ஒரு ஸ்பூன் அளவில் 10 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன பாக்கெட் தயிர் சேர்த்தா போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டனையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். மட்டனில் இந்த கிரேவி நல்லா இறங்கணும். அதனால் மட்டன் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம்
அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தண்ணி அளவு நம்ம குக்கரில் ஆல்ரெடி மட்டனுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி அளவு தான் எடுத்துக்க போகிறேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் ரேஷியோ. நாம் 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதி வந்ததும் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசி தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து அரிசி உடையாமல் நல்லா பொறுமையாக கலந்து விடணும். ரொம்பவும் போட்டு கிளறக்கூடாது. லேசாக இந்த மாதிரி கிளறி விடணும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விடணும். கொஞ்சம் ஆவி நல்லா வெளியே வரும்போது மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் அப்படியே வேக விடணும். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் அப்படியே தம் போட்டுடணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சூப்பரான கமகமன்னு வாசனையோட பிரியாணி தயாராகிடுச்சு. ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. அரிசியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.